இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன். கருவேப்பிலை பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தூளுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பாடு ஆட் பண்ணி கலரிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.